ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹேமர் அப்படிங்கிற மான்மாவோட 20வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 19 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த டெம்பஸ் அப்படிங்கிற ஆர்டிஃபேக்டை பற்றி அவனுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் ஸ்வாட் மாஸ்டர்கிட்ட சொல்லியிருப்பான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ நம்ம ஸ்வாட் மாஸ்டர் தலையில ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுற மாதிரி எனக்கு பாஸ்ட்ல நடக்க போறது 1-2 தான் தெரியும் அப்படின்னு இருப்பான். அவரும் நீலாம் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிருப்பாரு. அப்புறம் நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் சரி ஓகே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகுது உருப்படியா கொடுத்துக்கிறியா அப்படின்ட்டு இந்த குரோமோபலை தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தா போதும் அப்படின்னு இருப்பாரு. நம்ம ஹீரோவும் ஐயா ஒரு திருத்தம், அந்த குரோமோபைல் இப்ப பிறந்திருக்கவே மாட்டா அப்படின்னு இருப்பான். நம்ம ஸ்வாட் மாஸ்டர்லாம் நான் பாஸ்ட்ல ஒரு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், சரி முதல்ல உனக்கு ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு வைஸ் கமாண்டர் கூப்பிட்டுருப்பாரு. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம வைஸ் கமாண்டரும் ஸ்வாட் மாஸ்டர் என்ன கூப்பிட்டீங்களா, என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் டிலக்ஸர் நீங்க வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் வந்து இந்த சைல்டோட டேலண்ட்டை டெஸ்ட் பண்ணணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோலாம் என்னது என்னோட டேலண்ட்டை டெஸ்ட் பண்ண போறியா, யோ ஸ்வாட் மாஸ்டர் நான் இவன் கூட சண்டை போடனா செத்து போயிரும் அப்படின்னு உறைஞ்சு போய் நின்றுடுறான். அப்ப அந்த வைஸ் கமாண்டரும் ஷாக் ஆயிட்டு ஸ்வாட் மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, நான் இந்த சின்ன பையன் கூட சண்டை போடணும் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் ஆமாண்டா அதே தான் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம வைஸ் கேப்டனும் ஷாக்லயே இல்ல இதை எதுக்கு நான் பண்ணணும், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, இல்ல ஒருவேளை நான் என்னோட எஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணாதனால இவர் என்னோட சேலரியை குறைக்க போறாரா, எனக்கு குடும்பம் குட்டி வேற இருக்குதே இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்போ நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் டே டிலக்ஸர் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ நம்ம வைஸ் கேப்டன் ஷாக் ஆயிட்டு சொல்லுங்க மயிலாட் அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் டே டிலக்ஸர் உங்ககிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்றது தான், நான் என்ன சொல்லுவேன்னு நீயா ஒன்னு நினைச்சுக்கிறியா, இந்த ஓவர் திங்கிங்க முதல்ல குறடா அப்புறமேட்டுக்கு நீ நல்லா வருவ அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம வைஸ் கேப்டனும் ஓகே ஓகே மயிலாட் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் டே நீ அவங்க கூட சண்டை போடுறத நான் வாட்ச் பண்ண போறேன், அதனால பார்த்து சண்டை போட அப்படிங்கிறான். நம்ம வைஸ் கேப்டனும் ஓகே மயிலாட் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து இந்த உலகத்துல என்னடா நடக்குது, நம்ம லார்டு எதுக்கிட்ட இந்த சின்ன பையன் கூட போய் சண்டை போட சொல்லணும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஒரு நிமிஷம் என்னது இது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே, இந்த சின்ன பையன் இவன் ஆல்ரெடி செகண்ட் ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டான், இப்போ கிட்டத்தட்ட எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்க்ல இருக்கான், இவனை பார்க்கறதுக்கு சாதாரணமான 10 வயசு பையனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ஆனா இதை இவன் எப்படா பண்ணிருப்பான் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் சும்மா இல்லாம வைஸ் கேப்டன் உங்களோட இந்த வெப்பனை யாரு கிராஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறான். அப்ப நம்ம வைஸ் கேப்டனும் என்னடா சொன்ன அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் ஆஹா இந்த வெப்பனை பர்ஃபெக்டா செதுக்கிக்கிறாங்க, அதுவும் இந்த மெட்டீரியல் நல்ல குவாலிட்டியில இருக்கு, ஆனா என்ன இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா பரவாயில்லாம், அப்புறம் இதோட ஹேண்டில் அது கூட இன்னும் கொஞ்சம் லென்த்தா இருந்துச்சுன்னா சண்டை போறதுக்கு நல்லா இருந்திருக்கும், என்னோட ஹேமருக்கு அடுத்து இந்த ஹேமர் தானே டாப் நாச்சா இருக்கு அப்படின்னு அந்த ஹேமரை நம்ம ஹீரோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம வைஸ் கேப்டனும் இங்க என்னடா நடக்குது, இதெல்லாம் ஒரு 10 வயசு பையன் பேசுற பேச்சா, இத பத்திலாம் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் டே டைனி கொஞ்சம் நிறுத்துடா, நீ மட்டும் இந்த ஃபைட்டை சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னா உனக்கு பண்ண ப்ராமிஸை மறந்துட வேண்டியதுதான் அப்படின்ட்டு நம்ம வைஸ் கேப்டனை பார்த்து நீ இவன் கூட சண்டை போடும் போது இவனை கொன்னுறாத, அதுக்குன்னு இவன் கூட பொறுமையாவும் சண்டை போடாத, உன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி சண்டை போடு, ஆனா ஒன்னே ஒன்னு கொன்றாத அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் யோ ஸ்வாட் மாஸ்டர் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறான். அப்போ நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் டே நான் ஒன்னும் உனக்கு ப்ராமிஸ் பண்ண கிடையாது, என்னோட ஃபியூச்சர் செல்ஃப் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், ஆனா நான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதனால நீ இப்ப சண்டை போடணும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் என்னது இவரை நான் தோக்கடிக்கணுமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் டே டே நீ ஒன்னும் அவ்வளவுலாம் பண்ண வேண்டாம், நம்ம டிலக்ஸர் மேல ஒரே ஒரு ஸ்ட்ரைக், அவன் மேல நீ லைட்டா ஒரு கோடை போட்டா கூட நீ தான் இந்த பேட்டில வின் பண்ண அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம வைஸ் கேப்டனும் மை லார்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் அட அவ்வளவுதானே இதை நீங்க மறந்துடாதீங்க சிறப்பா பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு 2 பேரும் சண்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்போ நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் நம்ம ஹீரோவை பார்த்து இவனோட இந்த மானா கண்ட்ரோல் இது ரொம்பவே யூனிக்கா இருக்கு, இந்த சீக்ரெட் growth டெக்னிக்கை கண்டிப்பா இவனே தான் டெவலப் பண்ணிருக்கணும், இவன் ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்ல, ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா இவன் ஃபியூச்சர்ல எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது தான், நான் வந்து ஃபியூச்சர்ல என்னோட லிமிட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு 6ஆம் மாஸ்டரா மாறி இருக்கணும், நானே இவனை சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இவங்கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு எபிலிட்டி இருக்கணும், அது என்னன்னு நான் இப்பதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு டேய் நீங்க 2 பேரும் சண்டை போடும் போது எந்த ஸ்கில்லே இல்ல எந்த ஒரு வெப்பனை வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதுக்கு எந்த ஒரு லிமிடேஷனும் இல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து டே நான் உன்னை எதுக்காக சூஸ் பண்ண அப்படின்னு காட்டுற அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஊலாங்க சமன் பண்ணிட்டு சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஊலாங்க மேல ஏறிட்டு வைஸ் கேப்டன் நீங்க
வரலன்னா நானே வரேன் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம வைஸ் கேப்டன் அட்டாக் பண்ண போறான். அப்போ நம்ம வைஸ் கேப்டனும் என்னது ஸ்பிரிட்டும் வச்சிருக்கியா, பரவாயில்ல நீ கொஞ்சம் டேலண்டா தான் இருக்க, ஆனா இதெல்லாம் எனக்கு எதிராக ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு என்னது இதுல இருந்து இவன் டாஜ் பண்ணிட்டானா, ஆனா இதை எப்படி பண்ணான் அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோவும் வைஸ் கேப்டன் இதை வாங்கிக்காங்க அப்படின்னு அவரோட ஷோல்டர் மேல ஒரு அட்டாக் பண்ணிட்டு இல்ல இது நல்லதுக்கு இல்ல, அவரு மேல என்னால ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட போட முடியல, அவரு அட்டாக் அப்புறம் டிஃபென்ஸ் ரெண்டுலயுமே ஸ்பெஷலிஸ்ட் ஆடுங்குது, இதுக்கு நான் வேற வழி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ நம்ம வைஸ் கேப்டனும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே டே கவலைப்படாத நான் உன்னை கொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு ஜம்ப் போட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாரு. நம்ம ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு என்னோட அந்த ட்ரிக் ஒர்க் ஆகல அப்படின்னா நான் இவரை ஸ்பீடா மூவ் பண்ணி தான் பீட் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோ மின்னல் வேகத்துல மூவ் ஆயிட்டு இருக்கான். அப்போ நம்ம வைஸ் கேப்டன்லாம் இதை நீ எப்படா பண்ற அப்படின்னு வாயை பொளந்து ஷாக் ஆயிட்டு அப்படின்னா இதை வச்சுக்க அப்படின்னு தரையில அவரோட ஹேமரை வச்சு ஒரு அடி அவர் அடிச்சு அடிக்க அங்க இருந்த தூண்லாம் உடஞ்சு போச்சு. நம்ம ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு இது என்னதரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம வைஸ் கேப்டனே நம்ம ஹீரோட மூஞ்சி மோரையெல்லாம் கொஞ்ச நேரத்துல உடைச்சிருப்பாரு. நம்ம ஹீரோவும் அதுல இருந்து டாச் பண்ணிட்டு அவரோட ஹேமர் ஒரு லாங் ஸ்வோர்ட விட ரொம்பவே பெருசா இருக்கு, அது மட்டும் இல்லாம அவரோட கையில ஒண்ணுமே இல்லாத மாதிரி அசால்ட்டா அந்த ஹேமரை சுத்துறாரு, அது மட்டும் இல்லாம அவரோட டிஃபென்ஸ்லயும் ரொம்பவே போக்கஸா இருக்காரு. இப்படி இருக்க ஒருத்தரை நான் எப்பறம் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் தப்பிச்சோடி இருக்கிறான். அப்ப நம்ம வைஸ் கேப்டனும் எங்கடா போற அப்படின்னு நம்ம ஹீரோவை துரத்திட்டு வந்து டேய் இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே தான் ஓடிட்டு இருக்க போறியா, ஒழுங்கா நின்னு சண்டை போடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றாரு. நம்ம ஹீரோ அதுல இருந்து டாஜ் பண்ணிட்டான். அப்ப நம்ம வைஸ் கேப்டனும் கடுப்பாயிட்டு டே அங்கேயும் இங்கேயும் ஓடாதரா ஒரு இடத்துல நின்னு சண்டை போடுறா அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் அந்த டைனி டிலெக்சர் எப்படிலாம் அட்டாக் பண்றான் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். இவன் டாப் 10 நைட்ஸ்ல இருந்தா அப்படின்னு தானே சொன்னான், அது உண்மையோ பொய்யோ இந்த டைனி இவங்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவங்கிட்டையும் ஏதோ கொஞ்சம் டேலண்ட் இருக்கு, ஆனா இந்த சின்ன வயசுல இப்படி சண்டை போறது யாராலையுமே முடியாது, இவங்கிட்ட ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்ட்டு டே டிலெக்சர் எவ்வளவு நேரமாட அந்த சண்டை போடுவ, உன்னால ஒரு சின்ன பையனை கூட சமாளிக்க முடியலையா, இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை கூட உன்னால சமாளிக்க முடியல அப்படின்னு வெளியே யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு தாண்டா ஒரு பெரிய அவமானம் அப்படின்னு கத்துறாரு. அப்ப நம்ம வைஸ் கேப்டனும் நம்ம ஸ்வாட் மாஸ்டர் சொன்னதுல வெறியாயிட்டு டே இந்த அட்டாக்கோட இந்த மேட்சை முடிக்கிறான் அப்படின்னு அவரோட ஃபுல் பவரை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர்றாரு. நம்ம ஹீரோவும் ஐயோ வைஸ் கேப்டனே நீ என்ன பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரை பார்க்கணுமே அவருக்குலாம் உயிரே இல்ல, இது சோல் வெப்பனா, டே டிலெக்சர் நீ என்னடா பண்ற, நான் உங்ககிட்ட சொன்னதை நீ தப்பா புரிஞ்சிட்ட, அவனை கொன்னராதரா இதை உடனே நிறுத்துறா டிலெக்சர் அப்படின்னு கத்துறாரு. நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நம்ம வைஸ் கேப்டன் அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் அந்த டைனி அவனுக்கு என்ன பைத்தியம் முடிஞ்சிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. பார்த்தா அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட். நம்ம ஸ்வாட் மாஸ்டரும் அவ்வளவுதான் அவனுக்கு தான் கொஞ்சமாவது ஃபியூச்சரை பத்தி தெரியும், எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. கைஸ் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இனிமே டெய்லியும் வீடியோ வராது. என்னடா பிரச்சனை அப்படின்னா இப்ப எழுதின எக்ஸாம்ல கொஞ்சம் அரியர் விழுந்து போச்சு, அதனால வீட்டுல இந்த மாதிரி தனியா போய் பைத்தியக்காரனா கத்திட்டு கிடக்காதரா, நீ வீடியோவும் போட வேண்டாம் ஒன்னும் போட வேண்டாம் ஒழுங்கா படிடா அப்படிங்கிறாங்க. நான் முட்டி மோதி 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு வச்சுக்கிறேன். 1 மணி நேரத்துல கண்டிப்பா என்னால எதுவும் பண்ண முடியாது, அதனால நான் 2 நாளைக்கு ஒரு வீடியோவோ அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட ட்ரை பண்றேன். கொஞ்சம் என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க கைஸ். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.